ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மக்கள் குடிநீர் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோபி நகராட்சியின் 30வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபி திருப்பூர் சாலையில் காலி குடங்களை வைத்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்ணீர் விநியோகம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தண்ணியே வரது இல்லைங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாத்ரூமும் வசதி இல்லைங்க, ரோடு இடிச்சு போட்டு 6 மாசம் ஆகுது, ரோடு வசதியும் இல்லைங்க, எந்த ஒரு சலுகையும் இல்லைங்க. எங்க ஊரே இதை கேவலமா இருக்குதுங்க. இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள பாளையம் கிராம மக்கள் குடிநீர் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு கடந்த 1 மாதமாக தண்ணீர் விநியோகிக்கவில்லை என்று கூறிய பொதுமக்கள் குப்பை மற்றும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். இந்த போராட்டம் காரணமாக அரூர் தீர்த்தமலை சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.